அப்பாடா, இப்போ தாங்க முடிஞ்சது வேலை. ஒரு விரதம் ஒரு நோன்பு அப்படின்னு வந்துச்சுன்னா பெண்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா? பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும், பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கணும். 2 நாளாக க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேங்க. நேற்று வந்து பூஜை ரூம் டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் காலையிலேருந்து தேய்ச்சி வச்சுட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணுங்க. இது சாயந்தரமாக அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து அவங்கவுங்க இடத்துல வச்சிருந்தாங்க. ஆனால் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுவீடெல்லாம் அழகாக வச்சுட்டேன். இந்த மகாலட்சுமி தாயார் படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கணும். பூஜை அறையில் அழகாக தாமரைப்பூ கோலம் போட்டுருக்குறேங்க. இதெல்லாம் அது பிளேஸில் எடுத்து வச்சுட்டு சாயந்தரமாக அபிஷேகம்லாம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு காலையில் சுக்கிர ஓரையில் சுக்கிர தீபம் ஏற்றிட்டு மாலை நேரத்தில் வரலட்சுமி பூஜை பண்ணிப்பேங்க. எனக்கு வந்து கலசம் வச்சு வழிபடுற பழக்கம் இல்லை, படம் வச்சு தான் வழிபடுவாங்க.